Hey, welcome you all. Post Officeல இருந்து ஜிடிஎஸ் கொண்டான ரெக்ரூட்மெண்ட்க்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் 1 பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் 2 பிடிஎஃப் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றதே கொண்டான டேட் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் லிஸ்டட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா செகண்டில் செலக்ட் ஆக சான்சஸ் இருக்கா அப்படின்றதையுமே வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து எப்போ முடியுது அப்படின்ற டீட்டெயில்ஸையுமே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே ஒரு அருமையான ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஜாப்க்கு நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணணும்னு தேவையில்ல. உங்ககிட்ட ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும். ஆண்கள், பெண்கள், ஓய்வு பெற்றவர்கள், இல்லத்தரசிகள், மாணவ மாணவிகள், வேலை தேடுபவர்கள், ஸோ எல்லாருமே வந்து இந்த ஒரு ஜாப்க்கு எலிஜிபிள். யாருனாலுமே வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு ஜாப் மூலிமா நீங்கள் மினிமம் மந்த்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இந்த கம்பெனி கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனி தான், யாருனாலும் நம்பி ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஜாப்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு ரிசல்ட் 1 பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 90% மேலே இருக்கவங்க தான் செலக்ட் ஆயிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 93%, 92%, 94% எடுத்திருந்தவங்க வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. அபோவ் 90க்கு மேலே தான் எல்லாருமே மேக்ஸிமம் இருந்தாங்க. அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் 1 பிடிஎஃப்ல செலக்ட் ஆயிருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சிருவாங்க. செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே இந்த கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் பிடிஎஃபோடது முடிஞ்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது செலக்ட் பண்ணியிருக்கிறது அரௌண்ட் 4,000 வேகன்சிஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்களே, 4,000 மெம்பர்ஸ் கிட்ட வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 4,000 மெம்பர்ஸில் அட்டன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1,500 மெம்பர்ஸ் தான் மினிமம் அட்டனே பண்ணியிருப்பாங்க. இந்த 1,500 மெம்பர்ஸ் மேக்ஸிமம் 2,000 கூட வச்சுக்கோங்களேன். 2,000 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தடவை ரிசல்ட் 1 பிடிஎஃப்ல நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கொரோனா பாஸ் முடிச்சவங்க எல்லாருமே 100 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மெம்பர்ஸ் வெளியில் போயிடுவாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மெம்பர்ஸ் டு 400 மெம்பர்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி வெளியில் போயிடுவாங்க. அப்படின்றப்போ இந்த தடவை வெறும் 1000 மெம்பர்ஸ் கிட்ட தான் வந்து லிஸ்ட் 1 பிடிஎஃப்ல வந்து செலக்ட் ஆயிருப்பாங்க. அதில் வந்து போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணிட்டு பிடிக்காம ஒரு சில பேர் வெளியில் வந்துருவாங்க. ஓவராலாக அந்த ரிசல்ட் 1 பிடிஎஃப்ல இருந்து ஜாப்க்கு போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 700 மெம்பர்ஸோ 800 மெம்பர்ஸோ மட்டும்தான் வந்து ஜாப்க்கே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ ரிசல்ட் 2 பிடிஎஃப்ல என்ன ஆகும்? ஸோ அரௌண்ட் ஒரு 3,000 மெம்பர்ஸ் கிட்ட திரும்பவும் வந்து ரிசல்ட் 2 ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் 2ல வந்து அடுத்து இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அடுத்ததாக யார் இருக்காங்களோ அவங்க வந்து வருவாங்க. அவங்க ப்ரிஃபரன்ஸ் என்ன பேஸில் கொடுத்துருக்காங்களோ அது பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கேண்டிடேட் வந்து வருவாங்க. ஸோ இந்த ரிசல்ட் 2 ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் 2 பிடிஎஃப் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா செப்டம்பர் மந்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. செப்டம்பர் மந்த் 15க்கு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. செப்டம்பர் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி 3rd வீக் லாஸ்ட்லேயோ இல்லைனா 4th வீக்லேயோ வந்து ரிலீஸ் ஆகலாம். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் 2 பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபவ் 450 மார்க்குக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 440 450 மார்க்குக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரிசல்ட் பிடிஎஃப் ரிலீஸ் ஆனோன்னா நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ரிசல்ட் ரிலீஸ் ஆகிறப்போ மிஸ் பண்ணாமல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். டாடா, பை பை.